வணக்கம் நண்பா, நான் உங்கள் எம்கே. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்மளோட ஸ்ப்ளெண்டர் ப்ளஸில் ஒரு சைரன் ஹார்னை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதாவது புள்ளிங்கோ ஹார்ன் அப்படின்னு சொல்லியிருந்தால் நிறைய பேருக்கு தெரியும். அதாவது டியோவில் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஹார்னை நம்ம ஸ்ப்ளெண்டர் ப்ளஸில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பைக் மாடிஃபிகேஷன், ரிவ்யூஸ், ட்ராவல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். அதுவும் நம்ம மொழி தமிழில். டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். தயவு செஞ்சு ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. நம்மளோட ஸ்ப்ளெண்டரில் ஏகப்பட்ட ஹார்னை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதோட வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட பிளேலிஸ்ட் கூட நான் லிங்க்கில் கொடுக்குறேன். ஸோ போய் அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த காட்டுற ஹார்ன் கூட பார்த்தீங்கன்னா CYT அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹைப்ரிட்டான ஹார்னு. இதை ஃபிக்ஸ் பண்ணுற வீடியோ கூட நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி 2-in-1 ஹார்னை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வழக்கம் போல் ஒரு குட்டி ஸ்டோரி, அதாவது அந்த ப்ராடக்ட்டை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பூம் 2-in-1. இதோட அவுட்புட் பாருங்கள், கிட்டத்தட்ட 125 டெசிபிள் சவுண்டு வந்து தாறுமாறாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். கோல்டன் அப்படிங்கிற ஒரு பிராண்டோட சேர்ந்தது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டியோவில் இந்த ஹார்ன் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த அப்படின்னு இருக்க ஃபஸ்ட்டாக காட்டுறோம் பார்த்தீங்களா, இந்த ஹார்ன் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நான் இதே என்னோட சைக்கிளில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் மேலே வரும். இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணக்கூடியது பூம் 2-in-1, அதாவது 2 டிஃப்ரெண்ட் டைப்பாக ஒர்க் ஆகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை கட்டது, அதாவது ஆம்புலன்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரிக்கு. இப்போ அதை அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம். இது வந்து கார் வந்து ரிவர்ஸ் வர்றதுக்காக ஃபிக்ஸ் பண்ணக்கூடியது. அதுக்கும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பைக்கில் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ட்ரெண்டிங்கில் வந்து இதை தான் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம வந்து இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பேக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். நான் எதிர்பார்த்ததோட ரொம்பவே பெரிய ஹார்னாக இருக்குது. நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 3 ஒயர் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து நெகட்டிவ், அது போக 2 ஒயர் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஒரு டைப் ஹார்னும், இன்னொன்று வந்து இன்னொரு டைப் ஹார்னும் ஃபிக்ஸ் பண்ணக்கூடியது. வாங்க இதை பைக்கில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் பழைய ஹார்னை ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஹார்ன் இருக்கக்கூடிய இடத்துலேயே வந்து இந்த ஹார்னை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பழைய CYT ஹைப்ரிட் ஹார்னை வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ வந்து இதை கூட பார்த்தீங்கன்னா முன்னாடி அந்த பம்பர் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதில் 2 போல்டு வந்திருக்கும். அதில் கூட ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆனால் அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஹார்ன் இருந்த அதே இடத்துல வந்து நான் அதை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதே இடத்துல வந்து நம்ம இந்த ஹார்னை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த போல்ட்டை போட்டு டைட் பண்ணால் அந்த ஹார்ன் அந்த இடத்துல வந்து பர்ஃபெக்டாக ஃபிட் ஆயிரும். இது வந்து 2-in-1 சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ 2 டைப் ஹார்ன் ஒர்க் ஆகிறதுக்கு டூ வே சுவிட்ச் வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி மெட்டல் சுவிட்ச் வாங்கினீங்க அப்படின்னா, அதாவது மேலே போட்டிங்கன்னா ஒரு ஹார்னும் கீழே போட்டிங்கன்னா இன்னொரு ஹார்னும் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். அதுதான் 2 வே சுவிட்ச். இந்த மாதிரி மெட்டல் டைப் வந்து இந்த மாடல் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ இந்த மாடல் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இது சீப்பாகவே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சுவிட்ச் இருந்தால் தான் இந்த டபுள் வே நம்ம வந்து ஹார்னை வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய வீடியோ தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த அக்சசரிஸ் வேணும் அப்படின்னா MK பைக்கர் பிட்ஸ் அப்படிங்கிறத கான்டெக்ட் பண்ணுங்கள். லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். இப்போ அந்த ஹார்ன் எப்படி சவுண்ட் கேட்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா டைப் 1. அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா டைப் 2. இதுதான் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க.